நம்ம தொழில்ல முன்னேறணுமா, நம்ம வியாபாரத்துல முன்னேறணுமா, நம்ம வேலையில முன்னேறணுமா, காலத்தை சரியான முறையில் முதலீடு செய்யணும். பணத்தை சரியான முறையில் முதலீடு செய்யணும். பிறர் பேசக்கூடிய விமர்சனங்களை தவிர்த்து விட்டு செல்ல தெரியணும். சார் 2 கழுதைங்க, இந்த 2 கழுதைங்களுக்கும் சொல்லி வச்சாப்ல ஒரு பை கிடைச்சு சார். அந்த பையில ஒவ்வொரு பையிலையும் 1 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சு. முத கழுதை பார்த்தது 1 லட்சம் ரூபாய் பணத்தை பார்த்த உடனே இவ்வளவு பேப்பரா அப்படின்னு ஒரே நேரத்துல அத்தனை பேப்பரையும் மேய தொடங்குச்சு, சாப்பிட தொடங்குச்சு. இன்னொரு கழுதை பார்த்தது 1 லட்சம் ரூபாய் அப்படின்றது அந்த கழுதைக்கு புரிந்தது. அதனால் இந்த கழுதை என்ன தெரியுமா பண்ணுச்சு, இந்த 1 லட்சம் ரூபாயை எடுத்துட்டு போய் ஒரு பேப்பர் கடையில கொடுத்து அதிகமான பேப்பரா வாங்கியது. வாழ்நாள் முழுவதும் இந்த கழுதை சந்தோஷமாக அத்தனை பேப்பர்களையும் சாப்பிட்டு கொண்டிருந்தது. இது 1 லட்சம் என்று தெரியாத கழுதை ஒரே நாளில் அத்தனை பேப்பர்களையும் காலி செய்தது. காலம் பொன் போன்றது, காலம் உயிர் போன்றது. இதனுடைய சக்தியை தெரிந்தவர்கள் அதை முதலீடு செய்கிறார்கள், வாழ்க்கையை இனிமையாக வாழ்கிறார்கள். நம்மிடமிருந்து எது தோன்றுகிறதோ அதுதான் நம்முடைய வெற்றியாக இருக்கிறது. எதை நாம் புரிந்து கொள்கிறோமோ அதுதான் நம் வெற்றியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் விமர்சனம் செய்பவர்களை கடந்து விட்டு செல்லுங்கள், முன்னே செல்லுங்கள், திரும்பி பாருங்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் வேறு யாரையாவது விமர்சனம் செய்து கொண்டிருப்பார்கள். இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள் காலத்தை சரியான முறையில் முதலீடு செய்கிறார்கள்.